ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் என்னதை பற்றி கேட்க போகிறேன்னு சொன்னால் 3 steps டு சக்சீட் இன் லைஃப். ஸோ நாங்கள் ஒரு சக்ஸஸ் ஒன்று பார்க்கணும்னு சொன்னால் ஒரு 3 steps வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் ஒன்று பார்க்கலாம். இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்ல போகிறேன். அதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறது. இப்போ ஒரு விஷயம் நாங்கள் ஒன்று செய்ய போய்க்க எங்களால் முடியாது என்று யோசிக்கிறது, இல்லாட்டி நாங்கள் ஒரு விஷயத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோ, இல்லாட்டி ஒரு விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கோ, இது கஷ்டம்னு சொல்லி முடிவெடுக்கிறது. ஸோ இப்படி என்னால் இயலாது, என்னால் முடியாது, இது எனக்கு கஷ்டம், இப்படியான ஒரு தாட்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ண இருக்கவே கூடாது. இப்போ நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று செய்கிறோம், ஓகே, இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிக்கையே என்னால் இது முடியாது, இது சரியான கஷ்டம்னு யோசிச்சா கண்டிப்பாக வந்து அது கஷ்டம் தான். அது மாற்றுக்கிறதே இல்லை, அது மாற்றவே இல்லை. அது என்ன சொன்னால் நீங்களே அது கஷ்டம் உங்களால் முடியாது யோசிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன உங்களோட பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் வந்து இந்த பிரெயின் வந்து ப்ரொசஸ் பண்ண போகுது. ஸோ நீங்களே வந்து என்னது அது கஷ்டம் பண்ண முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பிரெயினோ சரி உங்களோட பாடியோ சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. அது கஷ்டமாகவே போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி அந்த விஷயம் இருக்கக்கூடாது. படிக்கையோ சரி வேலை பார்க்கையோ சரி என்ன விஷயத்துக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. என்ன விஷயம் நான் சொன்னால் என்னால் முடியும், ஐ கேன் டூ திஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் இன்னும் டீப்பாக விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசின்ஸில் ஒரு மெடிசினுக்கு என்ன பேருன்னு சொன்னால் பிளசிபோன்னு சொல்லி ஒரு மெடிசின் இருக்குது. டாக்டர்ஸ் வந்து சில பேஷண்ட்ஸுக்கு இந்த பிளசிபோன்ற அந்த மெடிசினை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளசிபோன்ற அந்த மெடிசினில் வந்து எந்த விதமான எஃபெக்டும் இல்லை. இப்போ நாங்கள் அதை போட்டோம்னு சொன்னால் அந்த 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 பிளசிபோன்ற அந்த மெடிசின் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்த போகிறது இல்லை. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு டொஃபி மாதிரி, ஓகே, ஒரு டொஃபி மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் சில பேஷண்ட்ஸுக்கு வந்து டாக்டர்ஸ் அந்த மெடிசினை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அந்த பிளசிபோன்ற மெடிசினை போட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பேஷண்ட் வந்து போட்டாங்க. இந்த பேஷண்ட் வந்து என்னத்தை நம்புவாருன்னு சொன்னால் ஓகே நான் வந்து ஒரு மெடிக்கேஷனை உங்களுக்கு எடுத்துட்டேன், ஒரு மருந்து உங்களுக்கு எடுத்துட்டேன், இனி வந்து எனக்கு வந்து வருத்தம் மாறிடும், எனக்கு வந்து ஓகே ஆகிடும் என்றதை வந்து அவர் சைக்காலஜிக்கலா நம்புவார். அப்படி நம்புறதால அந்த டிசீஸ் வந்து கியூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ அந்த பிளசிபோன்ற அந்த அந்த விஷயத்துக்கு வந்து எந்த விதமான தெரப்பியூட்டிக் எஃபெக்டும் இல்லை. தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் என்ன சொன்னா எங்களோட உடம்புல வந்து அது எந்த விதமான தாக்கம் செலுத்த போறது இல்லை. ஆனா சைக்காலஜிக்கலா நம்புறதால எனக்கு ஓகே இப்போ நான் மருந்து எடுத்துட்டேன், ஸோ எனக்கு வந்து இது மாறப்போகுது, எனக்கு வந்து வருத்தம் மாறப்போகுதுன்ற நம்புறதால அந்த அந்த மெடிசின் அந்த அந்த டிசீஸ் வந்து கியூர் ஆக போகுது. இது வந்து சயின்டிஃபிக்கலி ட்ரூ, ஓகே, இது நான் உருவாக்கி சொல்லல, இது வந்து சயின்டிஃபிக்கலி ட்ரூ. நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பாருங்க, பிளசிபோன்னு சொல்லி ஒரு மெடிசனை டைப் பண்ணி பாருங்க, இந்த இந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் சைக்காலஜிக்கலாக என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கு என்னால் முடியும், இது எனக்கு ஓகே, இது கஷ்டம் இல்லையான்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது கஷ்டம் இல்லை, உங்களால் படிக்க இயலும். ஆனால் அதுவே நீங்கள் எடுக்க வந்து இல்லை கஷ்டம், என்னால் முடியாது, என்னால் இயலாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்களோ உங்களோட பிரெயின் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. பிரெயினும் சப்போர்ட் பண்ணாது, உங்களோட உடம்பும் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ சைக்காலஜிக்கலாக முடிவெடுங்க, ஓகே என்னால் முடியும், என்னால் இயலும், இந்த தாழ்வு மனப்பான்மையை இல்லாமல் பண்ணுங்க. ஒரு மாதிரி கெத்தாக இருக்கணும், ஓகே என்னால் முடியும்ன்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ அது ஒரு விஷயம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ப்ரோகாஸ்டினேஷன். ப்ரோகாஸ்டினேஷன் சொன்னால் என்னன்னு சொன்னால் உங்களோட விஷயங்களை தள்ளி போடுறது. இப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் பண்ணிடுறீங்க, ஓகே, நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, என்னால் முடியும், என்னால் செய்யலும், ஒன்றும் கஷ்டம் இல்லை, உங்களால் முடியும்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டீங்க. இப்போ நீங்கள் ஓகே டியூஷன் போகிறீங்க, டியூஷனுக்கு போயிட்டு வீட்டை போகிறீங்கன்னு வைங்களேன், வீட்டை போயிட்டு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஸோ இன்றைக்கு விட்டுட்டு நாளைக்கு படிப்போம். இப்படி நாளைக்கு டேஸ் போய்கொண்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ப்ரோகாஸ்டினேஷன். இப்போ ஒரு உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யாமல் சரி நாளைக்கு செய்வோம் பிறகு செய்வோம் என்று யோசிக்கிறதுக்கு பேர் தான் ப்ரோகாஸ்டினேஷன். அது இருக்கவே கூடாது. ஏன்னு சொன்னால் அது உங்களோட டைமை வந்து நிறைய கன்சியூம் பண்ண போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு 8 மணிக்கு படிக்க இருக்கிறீங்க, ஓகே, இரவு ஒரு 8 PM படிக்கணும் பண்ணி யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த டைம் படிக்காமல் இல்லை நாங்கள் நாளைக்கே படிப்போம்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளவு அவர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்படி ஒரு நாள் நடக்க போகுது, இப்படி நிறைய நாள் நடக்க போகுது. ஸோ இந்த ப்ரோகாஸ்டினேஷன் மூலியமா உங்களுக்கு நீங்கள் நிறைய டைமை வந்து வேஸ்ட் பண்ண போறீங்க. அண்ட் அட் த எண்ட் என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2 months இருக்குன்னு வைங்க, 2 months ஓகே 3 months இருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு 2 months தொடர்ச்சி அப்படியே ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டீங்க, ஓகே, பிறகு விட்டுட்டீங்க.
இந்த கடைசி 1 மந்த் இருக்குல்ல, ஓகே கடைசி 1 மந்த் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போறேன்னு முடிவெடுத்துட்டீங்க. பட் இவ்வளோ நாள் நீங்கள் வேஸ்ட் ஆக்கிட்ட டைம் இருக்குல்ல, ஐயோ நான் புறன்னு சொல்லி இவ்வளோ நாளை வேஸ்ட் ஆக்கிட்டேனேன்ற அந்த கில்ட் இருக்குல்ல, அது வந்து உங்களை படிக்க விடா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ப்ரோகாஸ்டினேஷன் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஓகே, அட் லாஸ்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஐயோ அந்த டைம் நான் படிச்சிருக்கலாமேன்ற விஷயமே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ என்ன விஷயம் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ப்ரோகாஸ்டினேட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு விஷயம் படிக்கணும்னு சொன்னால் உடனே படிங்க. ஓகே, ஐ மீன் இப்போ ஆக டயர்டாக இருந்தால் இல்லை நான் படிக்க தான் அப்படி நான் சொல்ல வரையில, இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கு பார்ப்போம் நாளைக்கு படிப்போம் அப்படி இந்த அனாவசியமாக உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ டோன்ட் ப்ரோகாஸ்டினேட். ஜஸ்ட் இப்போ படிக்கணுமன்ற அந்த மைண்ட் செட் வந்தோன்னா படிங்க, ப்ரோகாஸ்டினேட் பண்ணாங்க. ஸோ இது 2வது விஷயம். அடுத்த 3வது விஷயம் என்னென்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க். இப்போ நான் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லி இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ண்டு, சில பேர் சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம்ண்டு. அந்த டிபேட்டுக்கு நான் வரையில ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் பண்ணிட்டீங்க. ஓகே, என்னால் முடியும், என்னால் செய்யலும், ஒரு நம்பிக்கை வருது, ஒன்றும் கஷ்டம் இல்லை, எல்லாம் ஈஸி. 2வது வந்து நீங்கள் ஃபுல் டைமும் கன்சியூம் பண்ணணும்னு யோசிச்சிட்டீங்க. ஓகே, நான் ப்ரோகாஸ்டினேட் பண்ணல, நான் தொடர்ந்து படிக்க போகிறேன், சக்ஸஸ் ஆக போகிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க. 3வது ஸ்டெப் என்ன? அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன? ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒர்க் பண்ணணும். நல்ல ஒரு கோட் ஒன்று இருக்குது. அந்த கோட் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் அந்த கருத்து ஞாபகம் இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு டேலண்டடான பர்சன் எடுத்துக்கொள்ளுங்க, அவருக்கு அவ்வளவு டேலண்ட் இருந்தும் அவர் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணல. படிப்புலையோ சரி, என்ன விஷயத்துலையோ சரி, அவர் நல்லா ஒர்க் பண்ணல. ஆனால் இன்னொரு பர்சன் இருக்கிறார். என்னென்னு சொன்னால், அவர் வந்து ஸ்டடீஸில் ஒரு அவரேஜான பர்சன் வைங்களேன். நாங்கள் ஒருத்தரையும் வந்து குறைச்சி இட போடலாது. அந்த அட் தட் மூமெண்ட், அந்த மூமெண்ட்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவரேஜ் வைங்களேன். அந்த மூமெண்ட்ல உண்மையிலேயே அவர் வந்து பயங்கர கட்டிக்காரராக இருக்கலாம். அட் தட் மூமெண்ட் ஒரு அவரேஜான ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறார். ஆனால் அந்த பர்சன் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு, நான் நல்லா படித்து நிறைய பேப்பர் செஞ்சு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று போட்டு வேற இருந்தேன்னு சொன்னால், அந்த டேலண்டடான பர்சனை விட இந்த அவரேஜான பர்சன் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ஒரு டேலண்டடான பர்சன் வந்து ஒர்க் பண்ணா விட்டு ஒரு அவரேஜான பர்சன் நல்லா ஒர்க் பண்ணினா, அந்த டேலண்டடான பர்சனை விட இந்த அவரேஜான பர்சன் வந்து லைஃப்பில் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் திருப்பவும் எம்பசைஸ் பண்ணுறேன், ஒரு டேலண்டடான ஆள் நல்லா ஒர்க் பண்ணாமல் ஒரு அவரேஜான ஆள் நல்லா ஒர்க் பண்ணினா, இந்த டேலண்டடான ஆள் முன்னுக்கு வரதை விட இந்த அவரேஜான ஆள் ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வர அந்த வீதம் வந்து பயங்கர கூடவே இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த 3 விஷயம் நான் சொல்ல வந்தேன்.